தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுக்குள்ள மீண்டும் ஓபிஎஸ் இணைய போகிறார், எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்திகள் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் சென்னை வர போறாரு, சில முக்கியமான டிஸ்கஷன்ஸ்லாம் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்டிஏக்குள்ள அதிமுகக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, என்டிஏ பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக மட்டும்தான் இப்போ அந்த கூட்டணியில் இருக்குது. மீதி யாருமே அதிகாரப்பூர்வமாக இன்னும் கூட்டணிகள் வரல. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், ஏசி சண்முகம் கூட வேறு பக்கம் போவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல், திமுக கூட்டணிக்கு போகிறாருங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த வாக்குகளை மட்டும் வைத்து அவங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணால் இந்த கூட்டணியை பலப்படுத்தணும்னா வேறு கட்சிகளை கூட்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இந்த பக்கம் கூட்டு வரலான்னு முயற்சி பண்ணாங்க. அது அந்த கூட்டணியை உடைக்க முடியல, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இங்கிருந்து உள்ள கூடக்கூடிய பிரச்சனையாக முதல்ல சரி பண்ணுவோம், இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ சமீபத்தில் டெல்லி போனார் பன்னீர்செல்வம், பார்த்துருப்பீங்க. டெல்லி போனப்போ பன்னீர்செல்வம் ஒரு ப்ராப்பரான ஒரு இதே கொடுத்துருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்ஸே கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஓட் பேங்க் இருக்குது, ஒரு 60 to 70 தொகுதிகளில் எங்கள் சமூக வாக்குகள் இருக்குது, அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் வாங்கின ஓட்டுகள், அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை % வருதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலெலாம் கொண்டு போய் கொடுத்து வந்திருக்காரு. இது டெல்லி வட்டாரத்தில் கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது. இதுக்கடையில் அப்படியே அந்த மேட்டர் அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த டெல்லி கோயம்புத்தூரில் அண்ணாமலை தலைமையில் டிடிவி, அண்ணாமலை இவர்கள் சார்ந்து ஒரு அணியாக செயல்படுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை கடுமையாக பாஜக நிர்வாகிகள் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஊழல் பட்டியலே பாஜக நிர்வாகிகள் வெளியிட்டு இருக்காங்க. தலைமையுமே அண்ணாமலை மேல் ஒரு சின்ன அதிருப்தியில் தான் இருக்குது. பார்த்தோம், இந்த பொதுக்குழு செயற்குழு கூட ஒரு முன்னாள் மாநில தலைவர் கூப்பிடாமல் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலையை அவங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அண்ணாமலை தனி ரூட் ஒன்று போடுறாரு. அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி விஜய் மாதிரியான ஒரு இடத்துல போய் சேர போகிறோம், நம்ம கூட பேசி இந்த பிளான் சி ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக சில வேலைகள்லாம் நடக்கிறது தெரிஞ்சோடனே இது இன்னமும் பலகீனமாகிரும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னும் பலகீனமாக போயிடும், அதை சரி பண்ணணும், அந்த பிளான் வேணாம் அப்படிங்கிறனால தான் அண்ணாமலையே டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க. அண்ணாமலை டெல்லிக்கு போய் 4 நாள் ஆகுது. இன்னும் இன்றைக்கி வரைக்கும் அவர் யாரை சந்திச்சிருக்கிறாரு, எல்லா தலைவர்களும் சந்திச்சதாக சொல்கிறாங்க. அவர் வெயிட்டிங்கில் இருங்க, சொன்ன பிறகு போங்கன்ற மாதிரியான சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை இப்போ டெல்லியில் இருக்கிறார். கடையமாக ஒரு 4-2 நாளில் வருவார். வந்த பிறகு தான் அடுத்த கட்ட மூவ் பண்ணுவாங்க. இதுக்கிடையில் அண்ணாமலை டெல்லியில் இருக்கார். தினகரன் சந்தித்து அடுத்த நாள் டெல்லியில் இருக்கார். நயினார் நாகேந்திரன் நேற்று சந்திச்சிருக்கார். நாளைக்கு அவர் டெல்லி போகிறார். அவரும் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவரும் சந்திக்க போகிறார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை பிரிந்து போனவர்கள் உள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தயாராகுதாங்க பாஜக. அப்போ முதல் கட்டமாக டிடிவி தினகரன் வைக்கக்கூடிய ஒரே கண்டிஷன், நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றேன், ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது, அது நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது. இந்த பக்கம் என்ன சொல்கிறார் ஓபிஎஸ், அது எந்த நிபந்தனையும் இல்லை, அதிமுக ஒன்றிணைந்தால் போதும் அப்படின்ற போது இதை ஓபிஎஸ் தரப்பை உள்ளே சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படியே இவர்களை உள்ளே கூட்டு வந்தாலும் நேற்று வரைக்கும் ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க எப்படி சேர்த்துக்குருவாங்க, சேர்ந்தாலும் எப்படி ஜெல் ஆகும், எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்கிறதும் தெரியல. இப்போ அந்த கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் சில ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கிளியராக சொல்லிட்டாரு, துரோகிகளுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி யார் வரணும் யார் போகணும் அப்படிங்கிறதால நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த விஷயத்தில் அவர் கிளியர் ஆகிட்டார். நான் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன், அது அமித்ஷா சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன் ஸ்டேட்மெண்ட்டு கிளியராக சொல்லிட்டாரு. இப்போ சொன்னதுக்கு பிறகும் கூட அவர் இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி இந்த விஷயங்கள்லாம் சாத்தியம்? இல்லை, ஓபிஎஸ் பொதுக்குழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சிவி சண்முகம் உண்மை பேசியிருப்பார். நமக்கு உறவாடி கெடுக்கிறாங்க, துரோகிகள் வேறு எதிரிகள் வேறு அப்படிங்கிற ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அவர் எதிரி புரோக்கருங்கிற சில புரோக்கர்கள் இந்த கட்சியை சிதைக்க பார்க்குறாங்க, முறிக்க பார்க்குறாங்கன்றலாம் சொல்கிறாரு. அவர் யாரை சொல்கிறாங்கிறது தெரியும். உறவாடி கெடுக்கிறது தான் இப்போ கட்சியோட உறவில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜகன்னு தெரியும். பாஜக தான் தன் கட்சியை கபலீகரம் பண்ணுறாங்கிறத ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய மனக்குமுறலாம் இன்றைக்கி எங்கள் சிவி சண்முகம் பேசியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வேறு வழி கிடையாது. வேறு வழி இல்லாமல் டிடிவி வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டார். டிடிவி சேர்த்துக்கிற வேண்டாம், ஓபிஎஸ்ஸையாவது உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியில் இறங்கி வந்திருக்கிறாரு. இல்லைன்னா ஒரு பக்கம் மேலேயே போய் பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருங்க, 2 தரப்பாக பேசுகிறா சொல்கிறாங்க. டிடிவி கொடுக்கப்பட்ட நம்பிக்கை என்னென்னா, இப்போ வந்து நான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு இவர் சொல்லலை, நாங்கள் வந்து 2வது பேசிக்கிறோம், தேர்தலை சேர்ந்து சந்திப்போம், நீங்கள் உள்ளே வாங்கன்னு அவருக்கு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்னல். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவரை சேர்த்துக்குங்க, இவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நாங்களோட கண்ட்ரோலில் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இவருக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பார்த்தாலுமே இது வந்து ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அவர்கள் 2 பேருமே எதிரும் புதிருமாக எதிரியாக தான் நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலை இவங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்கிறதா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அண்ணாமலையுமே பாஜகவை தாண்டி கைமீறி போயிடுவார், அவர் வேற வழியாக செய்ய, அண்ணாமலையும் வெளியே விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யணுங்கிறது தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் சார், இப்போ ஒரு டவுட் என்னென்னா, அதிமுக ஒருங்கிணைஞ்சால் தான் வலுப்பெறும், ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம், ரைட், ஓகே. ஆனால் அந்த பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே பிரிஞ்சு போனதுக்கான காரணம் தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக இருக்காது பிரிஞ்சு போனதுக்கு. திரும்பவும் அவங்க எல்லாம் உள்ளே வந்து அந்த பொதுச்செயலாளரே முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் மனசு இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் எப்படி இந்த விஷயத்த சரி கரெக்டாக போகும்? இது இல்லை, அது வந்து இவங்க ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்தாலும் கூட இது இணைந்து பணியாற்றுவது என்பது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அந்த நிர்வாகிகள் தொடர்ந்து 2 பேரும் மாறி மாறி திட்டிகிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட டிடி விதிநகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படியே அவர் வழி இல்லாமல் கம்பல்சரியில் அவங்க உள்ளே வந்தாலும் கூட அவங்க வந்து இணைந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்குவதற்கு ஓபிஎஸ்ஓ டிடிஓ வேலை செய்ய மாட்டார். அப்போது இணைப்பு நடந்தாலும் கூட அது பெரிய அளவில் அது ஒட்டாகுது. அப்போ அதை தனிச்சு ஒர்க் பண்ண. ஆனால் பாஜகவுடைய திட்டம் தனிச்சின்னு வாக்கு பிரிச்சிடக்கூடாது, நமக்கான ஒரு வாய்ப்பு போயிடும், பாஜக ஒரு கணக்கு போடுது. சரி, இப்போ அண்ணாமலையை வச்சு டிடியை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு காய் நகர்த்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. டிடி உள்ளே வந்தார்னா அங்கே சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ் இருக்கக்கூடாதுங்கிறது அவரோட டிமாண்டாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல எப்படி இதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? அதான் தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து வேட்பாளர் சொல்லணும், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் சொல்ல வேண்டாம். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்து பேசியிருப்பார். வட இந்தியாவில் ஏதோ ஒரு நாடகத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. பீகாரை போல தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைப்பதுக்கு உறுதுணையாக இருக்கும்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்போ என்னன்னா அவங்க ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை காமிச்சு ஓட்டு வாங்க போகிறாங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி ஓட்டு வாங்க போகிறாங்களாங்கிறது தெரியல. அப்படி ஒரு நிலைமை எடுத்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவர் ஒரு கேம் ஆடுவார் கண்டிப்பாக. ஏன்னா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தலைன்னா நான் அடுத்த கட்ட முடிவுக்கு நான் போவேன் அப்படிங்கிறது தான் பொதுக்குழுவில் அவர் சொன்னது. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு, நான் தான் கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது, எங்களுக்கு துரோகிகள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க, கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பொதுக்குழுவில் சொல்லப்பட்ட விஷயம், பொதுக்குழுவில் சொல்லப்பட்ட மெசேஜ் வந்து பாஜகவுக்கு சொல்லப்பட்ட விஷயம். நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அந்த பின்விளைவுகளை தாங்குவாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அப்படி தேர்தல் நேரம் அறிவிச்சதுக்கு பிறகு, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அந்த ஒரு ஆட்டத்தை எல்லா கட்சியும் பண்ணுவாங்க கடைசி நிமிடத்தில். அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆட போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ரைட் சார், இப்போ வந்து இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுக்கு ஓகே இறங்கி வந்திருக்காரு அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு, நீங்கள் அதான் சொல்கிறீங்க. இப்போ ஓபிஎஸ் வரதுனால தன்னுடைய பொசிஷனுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறத அவர் தெளிவடைஞ்சிட்டாரா? அந்த இடத்துக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டு வருவாங்க. இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்க மாட்டோம், அந்த ஃபார்மில் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது, கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகியாக இருங்க, மற்றபடி நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து பதவி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவைத்தலைவராக இருந்தக்கூடிய தமிழ்மகன் ஹுசேன் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. இப்போ இந்த பொதுக்குழுவில் வந்து தற்காலிக அவைத்தலைவராக கேபி முனுசாமி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹானரபிள் போஸ்ட் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் சைலண்டாக இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அவரை கூட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவைத்தலைவராக கூட இருந்துக்குங்க. இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் வந்து ஃபார்மில் கையெழுத்து போடுற இந்த மாதிரியான வேலை உரிமைகள்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு அவைத்தலைவராக கண்ணியமாக இருந்துங்க, உங்களுக்கு வேணுங்கிற செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா அழுத்தம் அந்த மாதிரி கொடுக்கப்படுது. ஓபிஎஸ்ஐ சேர்த்தா தான் நீங்கள் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை அவங்க கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிட்டு நீங்கள் மீண்டும் வந்து எதிர்க்கட்சியாக இருக்க போகிறீங்களா, இல்லை பேசாமல் வீட்டில் உட்கார போகிறீங்களா, ஏன் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட பேசியிருக்கிறாங்க. இப்போ நயனா நாகேந்திரன் இப்போ பார்த்து பேசியிருந்தா கூட அது பேசியிருக்கேன். நயனா நாகேந்திரன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 70 தொகுதிகள் வேணும், ஒரு மாவட்டத்துக்கு 2 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சு அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 72 தொகுதி வேணும். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிற போகிறாரு, ஏற்றுக்கிறக்கூடிய மனநிலையில் வருவாரா? ஓபிஎஸ் ஏற்றுக்கணும், இவங்களுக்கு 70 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும், இதெல்லாம் அதுக்கு இல்லாமல் இவங்க உள்ளே கொண்டு வந்தோன்னா நமக்கு வாக்குகள் பிரியும், இத்தனையும் தாங்கி நம்ம தேர்தலை சந்தித்து ஜெயிக்க முடியுமாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் கடைசி நிமிடத்தில் ஒரு ஆட்டம் ஆடுவார்.
அப்படி ஆடுற பட்சத்தில் தாவேக்காவுக்கு போவாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. தாவேக்கால அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்களே. நேற்று நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட விஜய் தான் முதலமைச்சர், எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் இடம்ட்டாங்க. அப்போ விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி போவாரா? விஜய் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரா? அந்த வாய்ப்பும் கிடையாது. எந்த பக்கம் போனாலும் கட்டையை போடுறாங்கன்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி நிலைமை இன்னைக்கு இருக்குது. ரைட் சார், இப்போ அடுத்து நான் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இவர் அமைக்கிற சொன்ன மெகா கூட்டணி, ஒரு பெரிய மெகா கூட்டணி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் கூட நமக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது, புரியாமல் தான் இருக்குது. பட் வியூகம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, 210 நாங்கள் கைப்பற்றுவோம், 41% வாக்கு வங்கி இருக்குது அப்படிலாம் அவர் பேசுகிறாரு. இப்போ வந்து தேமுதிக என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வெளியே தான் இருக்குது. அதேமாதிரி பாமக 2ஆக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது விஜயும் தன்னை சிஎம் கேண்டிடேட் சொன்ன ஆக்கிட்டாருன்னு. ஓகே, அப்போ அவர் என்ன தான் வியூகம் வச்சிருக்காரு, எப்படி அந்த இதை கொண்டு போகிறாரு? கண்ணு கட்டி தூரம் வரை இருட்டாக தான் இருக்குது. ஒன்றும் கிடையாது, ஒரு யுகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ யார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாமக 2ஆக இருக்குது. அவர் பெரியவர், நான் தான் பாமகன்னு அவர் கேசப்பட்டுருக்காரு. அவர் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவர் ஒரு பிரச்சாரம் மீட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு அந்த பக்கம். இவர் நான் தான் மாநாட்டு, நான் தான் பாமகன்னு இவர் பக்கம் கிளம்பிட்டார். ஜான் பாண்டியன் அங்கே இருந்தார், அவர் என்னையை வந்து சரியாக வந்து ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அவர் தனியாக முரண்டுபட்டு இருக்காரு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் எங்கே வேணாலும் போவாங்க, திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி அங்கே தகவல் இருக்குது. பாரிவேந்தர் அவர் இப்போதைக்கு அவர் இருக்கிறாரு, அவர் எந்த கட்சிக்கு வர போகிறாருங்கிறது தெரியல. ஆல்ரெடி இந்த தேவநாதன் யாதவ் அவர் கட்சி இருந்தார், அவருக்கு கட்சி இல்லை, இப்போ அவர் வழக்கல் வாங்கி உள்ளே போயிட்டார். அப்புறம் வேறு யார் இருக்காங்க, டிடிவி ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாங்க. இப்படி எந்த கூட்டணியும் சேர்ப்பீங்க? இப்போ வெளியில் போனார்னா இவர் மட்டும் தான் தனியாக போகணும். எஸ்சிபி இருந்துச்சு, எஸ்சிபி பாஜக கூட்டணினால எஸ்சிபியும் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த கூட்டணியுமே மெகா கூட்டணி அமைக்க முடியாது. மெகா கூட்டணி இவங்க நினைக்கிறது என்னென்னா, பிரிஞ்சு போனவங்களை உள்ளே கொண்டு வர்றதா, அமமுக உள்ளே கொண்டு வர்றது, ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர்றதா மெகா கூட்டணி. அதுக்கு இவர் தான் தடையாக இருக்கிறாரு. இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் முதலமைச்சராக அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே இவரை. எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன சிக்கல்னா, எல்லாருமே முதலமைச்சராக இருந்தவங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்துட்டாரு, ஓபிஎஸும் முதலமைச்சர். டிடிவி என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரும் முதலமைச்சர் ஆக்கணும் நான்ன்றார். இதுல சிக்கல் எங்க வருது பாருங்க. நான் 3 முறை முதலமைச்சர் தெரியுமா அப்படின்னாரு யாரு, ஓபிஎஸ். அவர் டிடிவி இவர் இபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் வந்து 1 முறை முதலமைச்சர், 1 முறை எதிர்கட்சி தலைவர் தெரியுமா அப்படின்னாரு. யோ, உங்க 2 பேரையும் முதலமைச்சர் ஆக்கணும் நான் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு இவர் வந்து நிற்கிறாரு. இது எப்படி சேருவாங்க? சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தான். எப்படி பார்த்தாலும் அதிமுக வந்து ஒரு நாளுக்கு நாள் வந்து பலகீனமாகவே போயிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே வருத்தத்துக்கு தக்க ஒரு விஷயம்தான். ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்கிறப்ப பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி சேராத இடம் சேர்ந்து வீழ்ந்தாய கண்ணாங்கிற மாதிரி வீழ்ந்து இன்றைக்கி அந்த கட்சி இந்த ஒரு பாதிப்புக்குள்ளாரு. நீங்கள் உண்மையான அதிமுக தொண்டனுடைய மனக்குமுறல் இல்லைன்னா, அதிமுக கூட கூட இத்தனை விதமான பிளவுகளுக்கும் பாஜக தான் நம்புகிறான் உண்மையாக அதிமுக நிர்வாகி. ஆனால் அவனுக்கு வேறு என்ன சொல்கிறது, திமுக எதிர்ப்பை இவர் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு. இப்போ அந்த திமுக எதிர்ப்பை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் பாதி பேர் விஜய்க்கு போவான். விஜய் என்ன பண்ணுறா, கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா, ஜெயலலிதா ஃபோட்டோ போடுறாரு, எம்ஜிஆர் ஃபோட்டோ போடுறாரு, எம்ஜிஆர் பற்றி தெரிஞ்சுக்கின்றாரு, எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு, அங்கே எம்ஜிஆர் கூட நெருக்கமாக விசுவாசியாக இருக்க ஆட்களை இந்த பக்கம் தூக்குறாரு. அப்படிங்கும் போது இன்னும் பலகீனப்படக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இதே அதிமுக நிர்வாகிகள் தான் இந்த கரூர் சம்பவத்தில் முங்கி முட்டு கொடுத்துருந்தாங்க. சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்தில் பேசினாரு, தாவேக்கோட எம்எல்ஏ மாதிரி பேசுவார், ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசினாரு, லயோலா மணியை விட அதிகமாக பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ கடைசியில் ஆப்பு அவருக்கு தாங்கிறது இப்போ கூட புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சாளர்கள் அந்த நிர்வாகிகள்லாம், அதிமுக நிர்வாகிகள்லாம் விஜய் டார்கெட் பண்ணி பேசுங்க, நம்மளுக்கு முதலுக்கே மோசம் போயிரும் போலன்ற மாதிரி அவங்க ஒரு உள்ள தகவல் போயிட்டு இருக்கு. அப்போ எந்த பக்கம் பார்த்தாலுமே 4 பக்கம் மழை, 3 பக்கம் தீ எரியுதுங்கிற ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதை மாதிரி தான் இன்றைக்கி அதிமுக நிலைமையாக இருக்குது. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ அல்லது 210 அப்படிங்கிற அந்த நம்பர் அடைவதற்கோ வியூகம் இல்லை. ரைட்டு. அமித்ஷா அவர்கள் இப்போ இந்த 2 நாள் வந்து தமிழ்நாடு வர போகிறாரு. இப்போ அவர் வந்து சில விஷயத்தை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அவர் தேசிய அளவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறார். தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலும் என்டிஏ ஆட்சிங்கிறாரு. சரி, என்டிஏ ஆட்சின்னு கூட வச்சுக்கோங்க அவர் சொல்கிறபடி. அதுக்காக அவர் வச்சிருக்க வியூகம் தான் என்ன? இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஏன் கேட்குறேன்னா, விஜய்க்காக நிறைய முயற்சி பாஜக எடுத்தாங்க. பட் அதுவுமே கூட டேக் ஆஃப் ஆகலன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அமித்ஷாவும் என்ன வியூகம் எடுக்க போகிறார், எப்படி கொண்டு போகும்? பிரிந்து போன அதிமுக நிர்வாகிகளை ஒன்று சேர்த்து அதிமுக பலப்படுத்தணுங்கிறது தான் ஒரே வியூகம் தான். வேறு ஒன்றும் இல்லை, வேறு எந்த கட்சியும் இல்லை. அது இல்லாமல் இங்கேருந்து ஆல்ரெடி இருக்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சரி பண்ணி இருக்கிற இந்த ஜான் பாண்டியன் இந்த மாதிரி ஏசி சண்முகம் இந்த ஆட்களை உள்ளே கொண்டு வந்துட்டு அதிமுகவை பலப்படுத்தி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியாக நம்ம தேர்தல் சந்திக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். மற்றபடி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வரல. இப்போ வரக்கூடிய காலத்தில் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்தாருன்னா இந்த தலைவர்கள்லாம் சந்திப்பாங்க. ஒருவேளை ஏசி சண்முகம் போகாத பட்சத்தில் போக மாட்டார். இல்லை அந்த பக்கம் போனார்னா இந்த பக்கம் வர்ற மாதிரி இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுவார். பச்சைமுத்து பாரிவேந்தரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறையா காலேஜ் நடத்துகிறாரு, மத்திய அரசினுடைய தயவு வேணும், அதனால் அந்த பக்கம் தான் இருப்பார். திமுகவோட முரணில் இருக்கார்.
இப்போ அவர் வந்துடுவார். அப்புறம் இன்னொரு பெரிய கட்சி ஒன்று இருக்குது தமாக, அவரும் கூடியே தான் இருக்கிறாரு, அவரும் வந்துடுவார். இவங்கெல்லாம் சேர்த்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிளவுகளை சரி பண்ணிட்டு ஒருவேளை டிடிவி வராத பட்சத்தில் ஓபிஎஸ்சியாவது உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமூக வாக்குகள் கொஞ்சம் வாங்குறதுக்கு ஓபிஎஸ்சி முகத்தை காட்டா ஓரளவுக்கு வரும், அப்போ ஓபிஎஸ்சியாவது உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஓபிஎஸ்சி உள்ளே கொண்டு வந்ததுக்கு நான் இது ஒரு கண்டிஷன் போகிறேன், உள்ளே வந்தாருன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த பதவியெல்லாம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை தான் நயினார் நாகேந்திரன் மூலியமாக போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதில் என்னன்னா நயினார் நாகேந்திரன் மத்தியஸ்தம் பண்ணுறதை ஓபிஎஸ் ஏற்றுக்கல. நீ என்ன எனக்கு மத்தியஸ்தம் பண்ணுறது, நான் முதலமைச்சர் இருக்கப்ப எனக்கு அமைச்சராக இருந்தால் எம்எல்ஏ இருந்தாலும் என்னை உள்ள சேர்க்கறதுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல. சரி சார், இப்போ அமித்ஷாவோட கணக்கு அதுவாக தான் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சிகள், அதாவது ஏசி சண்முகம், இந்த கிருஷ்ணசாமி கட்சி, மற்ற சின்ன சின்ன கட்சிகள், தேமுதிக, பாமக எல்லாத்தையும் சேர்க்குறான்னு வைங்களேன், அது சேர்த்தாருனா கூட அது திமுக வீழ்த்துவதற்கான அந்த ஃபைட், அந்த களம் எப்படி இருக்கும், அது அந்த பலம் பெறுமா, எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதெல்லாம் சேர்த்துனா பலம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே அரசியல் தான், செக்குலர் பாலிடிக்ஸ், நான் செக்குலர் பாலிடிக்ஸ், ரெண்டு தான். இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்கிறீங்கிறத பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. பாஜக அதிமுக கூட்டணிங்க அதை அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த கூட்டணி இப்படி பார்க்குறாங்க, எது வேணும் எது வரக்கூடாது, எது வந்தால் என்ன நடக்கும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 குறைபாடுகள் திமுக மேலே இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒருத்தவருக்கு சாஃப்டாக போயிட்டுருக்கு. பெருசாக ஒன்றும் அந்த திமுக ஆட்சி மேலே வந்து ஒரு சில குறைகள் இருந்தாலும் பெரிய அதிருப்திகள் கிடையாது. இப்போ 96ல் அதிமுக மேலே இருந்த அதிருப்தி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பெரிய அதிருப்தி அலை திமுக மேலே அது இல்லை. அப்படிங்கும் போது இப்போ அமைதியாக போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா சாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், அதிமுகவை இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அதிமுகவை இவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, அதிமுகவை மிரட்டி கொண்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. அப்போ இவங்க போகிற ஓட்டு அதிமுகவுக்கு போகிற ஓட்டும் பாஜகவுக்கு போகிற ஒன்று தான். அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக தான் கண்ட்ரோல் பண்ண போகுது, ரூல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் போயிடும். இருந்தாலும் கூட அவங்க முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாவது ஓட்டை கொண்டு வந்துடணும், எஸ்ஐஆர் கொண்டு வந்துருக்குறோம், வட இந்திய வாக்காளரை சேர்க்க போகிறோம், தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, கடைசி நேரத்தில் போகிற பெர்சன்டேஜ் இருக்குது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய களம் வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. சரி சார், இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்றவர்களுக்கு, பாஜக வேணாம்னு நினைக்கிறவர்களுக்கு திமுக மட்டும் ஆப்ஷன் கிடையாது, விஜயும் ஒரு ஆப்ஷன் இருக்காருல்ல, அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக விஜயும் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஆனால் இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த மதசார்பற்ற ஒரு அணியை யார் ஸ்ட்ராங்காக பேசுகிறா? பாஜக எதிர்ப்பை, மதவாத எதிர்ப்பை திமுக விட யார் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. யார் இருக்கா? விஜய் பேசுறது இல்லையே. விஜய் பேசுறது எல்லாமே திமுக எதிர்ப்பு மட்டும்தானே. திமுகவை விட ஒரு மதவாத அரசியலை, பாஜக எதிர்ப்பை ஒருபடி அதிகமாக விஜய் பேசியிருந்தாலும் அந்த வாக்குகளை அவர் வாங்கியிருப்பார். பேசுறதே இல்லையே. அப்போ அந்த 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 புள்ளியில் ஓட்டு போடுறாங்கல்ல, ஓகே, அந்த வாக்குகளை விஜய் வாங்க முடியாது, அது திமுக தான் போகும். அப்போ திமுக அந்த 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 வாக்குகள் வந்து திமுக சாலிடாக வச்சுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும், மாநில உரிமையில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து விஜயினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குது, விஜயினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆரில் நிறைய குழப்படிகள் இருக்குன்னு முதல்ல குரல் கொடுத்து திமுக கோர்ட்டுக்கு போகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க, மக்களை போய் சந்திக்கிறாங்க. விஜய் 10 நாள் கழிச்சு தான் பேசுகிறார். கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்ச ஆட்கள், சிந்திக்க தெரிஞ்ச ஆட்கள் இதுக்கு விஜய் திமுக கூட்டணிக்கு திமுக மட்டும் விட்டுருங்க, திமுக கூட்டணி நான் சொல்கிறேன், அதில் கம்யூனிஸ்ட்கள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, எல்லா கட்சியும் இதுக்கு மாற்றாக ஒரு ஆப்ஷன் விஜயா ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, புரிஞ்சு. அந்த மாதிரி கொஞ்சம் தொலைதூர பார்வையில் யோசிக்கும் போது அதை புரிஞ்சுப்பாங்க. ரைட், ஓகே. அப்படின்னா இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி எதிரிகள் வந்து திமுக மட்டும் கிடையாது, விஜயும் தான். ரெண்டு பேரும் எதிர்த்து ஃபைட் பண்ணுறது அவங்களோட ஆப்ஷன் சார். அதிமுகவுக்கு இருக்கிற வாய்ப்பு, அதிமுகவும் பாஜகவும் சேர்த்து. ஆமாம், ரெண்டு பேருக்கு அது ஃபைட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கிறது, அதிமுகவும் பிரிக்குது. அப்படிங்கும் போது 2 பேரையுமே ஃபைட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. அந்த ஆட்சி வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் வரணும்னா 2 ஆப்ஷன் இருக்கு. விஜய் ஒன்று வந்திருக்கு, விஜய் பாதி வச்சுருவாரு. விஜய் என்னன்னா விஜய்க்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுக்குமே சிக்கல். 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போகணும், அவர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரணும், அதுக்குள்ள இவங்க மேலே இருக்கிறாங்க. இந்த பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஈஸியாக ஸ்வீப் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. தமிழக அரசியலோட நகர்வுகள், என்டிஏவுடைய நகர்வுகள் எந்த அளவுக்கு நகருதுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.